அப்போ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம நார்மலாகவே எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் சார், வி கான் ப்ரெடிக்ட் திங்ஸ். இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அண்ணன் சீமான் வந்து விஜயோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த சின்ன காம்ப்ரமைஸ் ரெண்டு பேரும் செய்து கொண்டால் திமுகவுடைய கூட்டணிகள் வந்து முதல்ல வந்து 2026 உடையும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. முக்கியமாக திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வடிவம் பெறும் பொழுது முக்கியமாக 10 அமைச்சர்கள் வந்து அன்ஃபிட் ஃபார் எலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் மற்றும் அரசியல் விமர்சகர் அண்ணன் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். டிவிகே அடுத்த கூட்டணி யாருடன்? டிவிகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக மக்களோடு தான் கூட்டணி என்பதில் வந்து டிவிகே ரொம்ப ஆணித்தனமாக இருக்கிறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லையும் அச்சத்துலையும் இருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம், எலெக்ஷன் நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு மாநாடு நடத்தி இந்த மாநாடு மூலம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்றதை காட்டுவாங்க. பட் அப்படி ஒரு மாநாடு நீங்கள் நடத்தி கூட்டம் காட்டுவதாலேயே அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக அமைந்துவிடும், மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்படும்ன்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் போய் கேட்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறீங்களா, அதிமுகவுக்கு ஓட்டு போகிறீங்களா, விஜய்க்கு ஓட்டு போகிறீங்களா, இவ்வளோ தான் வருது. இதற்கு இடையில் மிச்ச கூட்டணி கட்சிகளுடைய பேரே அங்கே வரல, எல்லாமே அடிபட்டு போச்சு. ஸோ நீங்கள் 70 ஆண்டு 50 ஆண்டு கட்சிகளுக்கு இணையாக இன்றைக்கு எடுத்தோடனே வந்து 3வது இடத்துல வந்து விஜய் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறான்னாக்கா மக்கள் அந்தளவுக்கு தூக்கி யங்ஸ்டர்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது கூடுதலாக எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு பயம் ஏற்பட்டிருக்குனாக்கா, சேப்பாக்கம் சேகுவாரான்னு சொல்கிறாங்கல்ல சார், யார்? டெப்டி சிஎம் உதயநிதி, மிஸ்டர் ஒத்தச்செங்கல் உதயநிதி அவர்கள் அவருடைய தொகுதியில் விஜய் அவர்களுக்காக பிறந்த நாளுக்காக 4 போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் நீங்கள் உங்களுக்கு வாலில் வந்து ஒட்டுவாங்க இல்லையா, அதுபோல் வந்து 4 போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி. அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் கிட்டத்தட்ட 114வது வட்டம் கவுன்சிலர்ஸ், டிஎம்கேயோட கவுன்சிலர்ஸும் ஆதரவாளர்களும் சேர்ந்து அதை கிழிச்சு தூக்கி எரிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க டிவிகே சார்பாக. ஸோ ஒரு சாதாரண ஒரு போஸ்டர் கரெக்டுங்களா, இந்த சாதாரண போஸ்டரை நீங்கள் வந்து கிழித்து விடுவது, கொடி ஏற்று விடாமல் அகற்றுவது, இதை நீங்கள் யாருக்கு செஞ்சீங்கன்னா திருமாவளவனுக்கு செஞ்சீங்க திமுக. அப்போ அண்ணன் கம்முன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தார். டிவிகேக்கு செஞ்சீங்கன்னு வச்சுங்களா, நீ 4 போஸ்ட்டு கிடச்சதுக்கு அவன் 4000 போஸ்ட் அடிப்பான். இப்போ இதோட நிப்பாட்டுவானா? உதயநிதி அவர்களும் சத்யராஜ் பொண்ணு இருக்குல்ல திவ்யா சொல்லுது, நேற்று வந்த விஜயை பார்த்து முந்தானத்து வந்து உதயநிதி பயப்பட மாட்டாருன்ட்டு. அப்படிதான் பார்க்குறேன், புரியுதுங்களா? நான் எனக்கு என்னன்னாக்கா மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சார். யாரா கேட்டால் உங்கள்ட்ட 1000 ரூபான்னு கேட்குறாங்க லேடிஸ்லாம், இப்படி தான் கேட்குறாங்க. யாரா கேட்டால் உங்கள் வீட்டு வாசல் வந்து குத்த வச்சு உட்காந்தம்மா, ஒத்த காலில் நின்னம்மா, 1000 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டம்மா, எல்லா விலைவாசி உயர்வு ஏற்றி வச்சுட்டு நீ புதுசாக படம் காட்டிட்டு உட்காந்துருக்கே, இது முதல்ல ஆக சிறந்ததான்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. இதற்கெல்லாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா 2026 எலெக்ஷன் கேம்பெயினில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். டிவிகேயோட அடுத்த கூட்டணி யாருடன் சார்? என்ன சார் டிவிகே யாரோட கூட்டணி இருக்கும் சார்? டிவிகே வந்து நம்ம இது 2 ஏர்லியர் சார். என்னன்னாக்கா இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே வந்து என்ன சொல்கிறது, அடித்தளம் போடுறாங்க. எத்தனை பேசலாம், எத்தனை சீட்டு பேசலாம், இதுதான் ஒவ்வொன்றும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம இப்போ போய் ஒரு கூட்டணிக்குள்ளே போய் அவங்கள வந்து அந்த கூட்டணி வந்து இதனால் நான் தான் வெற்றிக்கு முதல் நான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தேன்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு பஞ்சாயத்து ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? யாரு? அண்ணன் சீமானோ விஜயும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுதே அது சாட்டை துரைமுருகன் இல்ல சீமான் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது ஒரு மாதிரியான ஒரு தகவலும், பிஜேபியை சார்ந்த நிர்மலா சீதாராமனும் சந்திக்கிறாங்கன்ற ஒரு பஞ்சாயத்து வந்துடுற சார். அதே மாதிரி மாறி இவங்க இந்த மாதிரி இழுத்து விட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியுது சார், எதிர்காலத்தில் கூட்டணி என்று டிவிகேக்கு அமைந்தால் டிவிகே, விடுதலை சிறுத்தை, வேல்முருகன், எஸ்டிபிஐ, அதற்கு பிறகு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே கூட யார் யாரெல்லாம் வரலான்னா
விடுதலை சிறுத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட போகும்போது நிச்சயமாக உள்ளே இருக்க போகிறது கிடையாது. வேல்முருகன் நிச்சயமாக இருக்க போகிறது கிடையாது. எஸ்டிபிஐ நிச்சயமாக இருக்க போக கிடையாது. இதற்கூட வந்து இணையக்கூடிய கட்சியாக ஒருவேளை காங்கிரஸ் இருக்குமோ என்ற ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸை வந்து கொண்டு வருவதற்கான முனைப்பை செய்வதும் செல்வ பெருந்தகை அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நரேட்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூடிய பூர்வீக இடத்தை வந்து இன்றைக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செல்வ பெருந்தகை முன்னெடுத்திருக்காருன்னு சொல்லி டிஎல்எஃப்க்கு கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கப்பட்டது. அதில் குறிப்பாக மறைந்த மூத்த தலைவருடைய சமாதியை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறது இது வந்து ஒரு நரேட்டிவையும் செட் பண்ண ஒரு 5000 பேரை உள்ள வெளியே கலப்புறாரு. ஸோ இது போன்ற ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது உயிர்ப்போடு, காங்கிரஸை வந்து வளர்த்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகக்கூடிய தலைவராக அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கிறாரான்னாக்கா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா என்னைக்கு காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் தருகிறார்னு சொல்லிட்டாரோ அன்னைக்கே நீர்த்து போயிடுச்சு. நீங்கள் வந்து கொத்தடிமைகளில் இன்னொரு கொத்தடிமையாகத்தான் நீங்கள் போயிட்டீங்கன்றதான் இன்றைக்கி நிதர்சனம் பார்க்கப்படுகிறது. ரொம்ப பெரிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. திமுகவுடைய கூட்டணிகள் வந்து முதல்ல வந்து 2026 உடையும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. முக்கியமாக திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வடிவம் பெறும் பொழுது முக்கியமாக 10 அமைச்சர்கள் வந்து அன்ஃபிட் ஃபார் எலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை தாண்டி என்ன கேம்பெயின் செய்ய போகிறோம், எவ்வளோ காசு கொடுத்தாலும்ன்ற ஒரு நெருள் இருக்குது. இந்த இடத்துல வந்து செல்வ பெருந்தகை வந்து கார்கே மாற்ற விட மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாலும் செல்வ பெருந்தகை என்னென்ன மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்ற ஒரு அதிருப்தி இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே செல்வ பெருந்தகை அழைத்து போவதால் வந்து காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத ராகுலை பரிசீலனைக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க பொழுது இந்த இடத்தில் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி பாமக வந்து திமுகவோடு சேருகையில் நிச்சயமாக நான் திருமாவளவன் உள்ளே இருக்க மாட்டார். உள்ளே அவரே இருக்கிறேன், நான் பரவாயில்ல 2 சீட் கொடுத்தாலும் இருக்கிறேன்னு சொன்னாலும் ராமதாஸ் விட மாட்டார். ஏன்னா இப்போ நடந்த மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து நாங்கள் மற்றவங்க மாதிரி அடங்கி போ அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இவர் என்ன பயன்படுத்துகிறாரு, நீ அக்னிச்சட்டியை வரையணும்னாலே முதல்ல என் பானை சின்னத்தை வரைஞ்சிட்டு தான் நீ வரைய முடியும்னு இவர் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் 2 பேருக்குள்ள முரண் வந்து ஒன்று. 2வது வேல்முருகன் அங்கேருந்து வெளியில் வந்த நபர்ன்றதுனால நிச்சயமாக இந்த 2 பேரையும் முதல்ல இவர் உள்ள பொண்ணு அடித்து வெளியே தத்திடுவாங்க. ஸோ இவர் 2 பேரும் வெளியில் வந்துட்டா தனிச்சு நின்று அவரால் ஏதாவது செய்ய முடியுமா? ஆப்வியஸ்லி இன்றைக்கி விஜய் எதிர்த்து பேசக்கூடிய அண்ணன் திருமா வந்து நாளைக்கு அங்கே தான் வந்து நின்று ஆகணும். திருமாவாக இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் 2 பேரும் அங்கே வந்து நிற்கணும். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிபிஐ நிச்சயமாக வந்து அவங்களோட போவதும் கிடையாது. இந்த பக்கம் போகிறதுக்கு தான் ஏற்கனவே அங்கே 2 கொத்தடிமை கட்சி போல் இருக்கிறாங்க. யார், ஜவஹர்லாலாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு பெரிய அநீதி நடந்தால் கூட வந்து வாய் திறக்கிறது கிடையாது. சமூகத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி பேசாமல் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தது போல் அவர் அந்த பக்கம் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அங்கே கிடப்பார். அப்போ எஸ்டிபிஐ நிச்சயமாக விஜய் நோக்கி தான் வரும். அதனால் கூடுதலாக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அண்ணன் சீமான் வந்து விஜயோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த சின்ன காம்ப்ரமைஸ் 2 பேரும் செய்து கொண்டால் நம்மளோட இலக்கு திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தணுன்றதுலாம் மிக முக்கியம். பிஜேபியோடு நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சீமானம் ரொம்ப தெளிவாக வந்து பல இடத்துல பதிவு பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்புகள் இருந்தாலுமே கட்சின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. விஜயும் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட இருக்கக்கூடிய அலைன்ஸில் போக முடியாது. ஏன்னா இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். அதுதான் நான் கேட்க வந்தேன். அடுத்த கேள்வி அதுதான் இருக்குது. என்னென்னா விஜயோட தரப்புலேருந்து எங்கேயுமே வந்து அதிமுகவை வந்து அப்பப்போ பிஜேபியை சொன்னாங்களே தவிர்த்து அதிமுக மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் தாவேகா அவர்கள் இதுவரை முன்வைத்தது கிடையாது. 1. 2வது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணியாக பேசும் பொருளாக இருந்தது வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி சேரப்போகிறார்கள். அதுக்குள்ளே பிரசாந்த் கிஷோர் வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால வந்து டிலே இருக்கிறதுனால அதிமுகவும் பிஜேபியும் அதனாலும் சொல்ல முடியாது, அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டது, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எப்படியுமே ஒரு நியூஸ் வந்து வெளியில் வரல, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியில் சேர மாட்டார்கள், அப்படி ஒரு கூட்டணி அமையாது. சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. கொள்கை என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு. இது வந்து அரசியல் எழுதப்படாத ஒரு விஷயமா நம்ம வச்சுக்கலாம். யார் கூட வேணாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2026ன்றது ஒரு புதுமையான ஒரு தேர்தலை, ஒரு பிரம்மாண்டமான தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க போகிறது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த சூழ்நிலையுமே வந்து இட் இஸ் நாட் நார்மல். ஒரு சாதாரண எலெக்ஷன் மாதிரியே இது இருக்காது. சங்கர் படத்தை விட பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் எக்ஸைட்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம நார்மலாகவே எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் சார், வி கான் ப்ரெடிக்ட் திங்ஸ்.
இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதோட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. திமுக அப்படின்ற ஒரு கட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் அனைத்து நபர்களும் கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட்டு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஆத்தா வையும் சந்தைக்கு போகும் காசை கொடு அப்படின்ற பாணியில் எந்த கேள்வி கேட்டாலும் திமுக இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு அதை மட்டும்தான் அவர் ஒரு மந்திரமாக சொல்கிறாரு. ஓகேங்களா, வேறு எதையும் பேசுறது கிடையாது, அதிகமாகவும் பேசுறதில்ல, கம்மியாகவும் பேசுறதில்ல, எதை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணன் சீமானோட ஸ்டாண்டு தெரியும். ஆப்வியஸ்லி அதிமுக அதை தான் விரும்பும், திமுக இருக்கக்கூடாதுன்னு தான் விரும்பும் அனைத்து கட்சிகளும். அப்போ நீங்கள் எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் கூட்டணி பற்றி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சொல்லிட்டு மித்தியை சொல்லியிருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இல்லை அதிமுகவும் அவங்களும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் இவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட முன் வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அமையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க? சார், அதிமுக பிஜேபி விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக பிஜேபி விட்டு வெளியில் வரதுக்கு இப்போ இந்த கூட்டணியில் வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பே இல்லை. சிச்சுவேஷன் அப்படி இல்லை இல்லையா. அப்போ நிச்சயமாக வந்து விஜய் வந்து அந்த கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ்குள்ளே அவர் போயிட்டார்னா கிட்டத்தட்ட அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரே வந்து சாப்டர் க்ளோஸுன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் தான் இங்கே இருக்குது. என்னன்னாக்கா கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்லாம் தாண்டி பிஜேபியை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்கள் இவர் சிறுபான்மை ஓட்டை தான் பெரும்பாலும் கன்சால்டேட் பண்ணுவார், தலித்துகள் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுவார்ன்றதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணுவார்னு சொல்லப்படக்கூடிய இவர் வந்து பிஜேபி இருப்பதால் அந்த பக்கம் வரமாட்டேன்றதுல 100% உறுதியாக இருக்கிறாங்கன்றது தான் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல். நிச்சயமாக வந்து அவர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது அது வந்து நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். அது நம்பர் 1. நம்பர் 2, டிவிகேவோட அரசியல் வந்து ஏன் ஒரு கேலி பொருளாகவே இருக்குது. அவங்க எந்த அரசியல் பண்ணாலும் அது ஒரு கேலி பொருளாகவே மாற்றுறாங்க. உட்கட்சியோட பலம் எப்படி இருக்குது டிவிகேக்கு? எதை வைத்து டிவிக்கு செய்யக்கூடிய நிகழ்வெல்லாம் காமெடியாக பார்க்க சார். இப்போ ஒவ்வொரு அது என்னன்னு தெரில சார், புசியானதரோட கெட்டாரமான்னு தெரில சார். ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒரு சம்பவம் வந்து வெளியில் வந்தது சார். அந்த சேர் விஷயமா இருக்கட்டும், இல்லை மேடையில் வந்து இந்த இட்லி கதையாக இருக்கட்டும், பலூன் கதையாக இருக்கட்டும், பால் ஊற்றி போலீஸ்காரங்க மாதிரிலாம் பால்லாம் அடித்து அவங்க நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும். ஏன்னு இவங்களே வந்து திரு விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்தார் இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வராதிங்க, நல்லதில்லை. ஏன் நம்ம அதர் வர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா புசியானது அவர்களோட காதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள், ரொம்ப காஷியஸாக இருக்காங்களே சார். அந்த ஒரு பாயிண்ட்லாம் இருக்குல்ல. இல்லை நீங்கள் இருங்க இதை கேளுங்க கொஞ்சம். சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன், எழுந்து போயிடுவேன். எதுக்கிட்ட வந்துக்கிறீங்க, சத்தம் போட வந்துருக்கீங்க? வாயை மூடுங்கப்பா, வாயை மூடி இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்கல்ல, பேச்சை கேளுங்க. சத்தம் போடணும், நானும் எழுந்து சத்தம் போடுவேன், அவ்வளோதான். என் பிள்ளைகள் வாழ்க்கை, இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், முடிவு வச்சு. இப்போ யார் பேசினா தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியும் சார். மூத்த அரசியல் தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களோட மாநாட்டில் அவர் பேசின விஷயம். இப்போ இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, காமெடின்னு சொல்லுவீங்களா? உட்காரு, கத்தாத, பேசாத, நான் சொல்கிறது கேளு. இல்லை சார், உங்களுக்கு உங்களுடைய தொண்டரை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் சொல்கிற வார்த்தை இப்போ ஆனந்த் சொன்னது காமெடின்னு தெரியுது, இவர் சொன்னது ஏன் காமெடி உங்களுக்கு தெரியல சார்? இப்போது இப்படி வச்சுக்கலாம் சார். ஆனந்த் சொன்னது காமெடியாக நான் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காக சொல்லலை. ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து உங்களுக்கும் தெரியும், எல்லா ட்ரோல் மெட்டீரியலாக இங்கே மாற்றப்படுகிறார் சார். அவர் என்ன பிரச்சனைனாக்கா, ஏன் சார் விஜய் மாற்றப்படல? எனக்கு தெரிஞ்சு விஜய் விட அதிகமாக வந்து சார் ட்ரோல் வந்தது. அதிகமாக வந்து அவர் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துட்டு அவர் பேச எல்லாத்தையும் நீங்கள் ட்ரோலாக எடுத்துகிட்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அவர் பேசின வட்டார வழக்கு மொழியவே வந்து ட்ரோலாக மாற்றினாங்க. அவர் இட்டுன்னு வந்துட்டு கூட்டுட்டு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதே வந்து அதில். ஸோ ஆப்வியஸ்லி இது எப்படின்னாக்கா அரசியலுக்குள்ளே நான் கேட்குறேன் சார், உதயநிதியை ட்ரோல் மெட்டீரியலாக இங்கே மாற்றலையா? கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே முதல் கொண்டு மாற்றினாங்க. இவ்வளோ ஏன் சார், நான் இன்னொன்று விஷயம் கூட சொல்கிறேன். எடப்பாடி அவர்களை சவுக்கு சங்கர் போன பதிவு என்ன போட்டிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா? நிறைய எடப்பாடி பற்றி தான் இப்போ போடுறாரு. எக்ஸாக்டாக எதை சொல்கிறீங்க சார்? நிறைய இப்போ போடுறான்றதை விடுங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன், அதை நீங்களே கூட வந்து படித்து காட்டுங்க. ஏன்னா ஏதோ நான் காட்டினா ஏதோ தாங்க. எடப்பாடி அவரை குறித்து சவுக்கு அவர்கள் போட்ட பதிவு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு படிக்கலாமா? படிங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு அன்றன் போட்டு, இவனெல்லாம் ஒரு ஆளுநர் முதலமைச்சர் ஆகும்போது 3ஆம் கலைஞரை ஆசைப்படுறதுல என்ன தப்பு கவுண்டரே? நான் திருப்பி படிங்க சார், ஏன்னா மக்களுக்கு அது புரியாது. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு
முதலமைச்சர் ஆகும்போது 3ஆம் கலைஞர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு கவுண்டரே? கவுண்டரு நல்லா கவனிச்சுக்கோங்க சார். இவரெல்லாம் எடப்பாடி சொல்கிறார், இவரெல்லாம் ஒரு ஆள்னு முதலமைச்சர் ஆகும் பொழுது 3ஆம் கலைஞர் யார்? உதயநிதியை சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை அவரெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இன்னைக்கு என்ன பேசுகிறாரு? அதையும் படிச்சிடலாமா சார்? படிங்க. இன்ட்ரன் போட்டு ரைட் சைடு அவர் ட்வீட் நினைக்கிறேன் இல்லையா? விட்டு அன்னைக்கு போட்ட பதிவு விட்டு இன்னைக்கு போட்ட பதிவு ட்வீட் தான். 1 hour பிஃபோர், ஓகே, இது 2 days முன்னாடி. எவ்வித பின்பலமும் இன்றி ஒற்றை ஆளாக அனுதினமும் போராடி எதிர்நீச்சல் போட்டு அரசியல் நுணுக்கங்களை கற்றறிந்து சுயம்புவாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக வளர்ந்து நிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழகத்தை பீடித்திருக்க கூடிய பிணியானன்னு போட்டாரோ, கூடிய பிணியான திமுக ஆட்சியை அகற்றி அடுத்த பிறந்தநாளை முதல்வராக கொண்டாட வாழ்த்துக்கள். ஸோ ஒருத்தரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறதுன்றது ரொம்ப எளிமையாக ஒரு நபரால் செஞ்சிட முடியும். எடப்பாடியவே ட்ரோல் மெட்டீரியல் அன்னைக்கு ஆக்கிட்டு இன்றைக்கி எடப்பாடி எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறான்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை அவருக்கு எவ்வளோ புனைப்பெயர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்ல வேண்டாம். அவராக வச்சுக்கிட்டது அப்பான்றதுன்னு விட்டுருங்க. அப்போது இன்றைக்கு எல்லாத்தையும் ட்ரோல் மெட்டீரியல் அரசியலை மாற்றி அவர்களை அவருடைய பிம்பத்தை உடைக்கக்கூடிய வேலையை எல்லா கட்சியுமே செய்யும். ஸோ இதனால் நீங்கள் டிவிக்கே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சான்றதுனால நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் யங்ஸ்டர்ஸ் விஜய் எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்க. நீங்கள் யதார்த்தமான உண்மை பாருங்கள் சார். வந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திமுகவுக்கு இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்க தூக்கத்தை கெடுத்துருக்குன்னும் பொழுது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல. கோயம்புத்தூரில் கால் வைப்பதற்கு இடமில்லாமல் நமக்கு அங்கே கேட்ட விஷயம் அவர்கள் சொன்னது, இப்படி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டில் நடக்கலன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கேட்டும் பொழுது கால் வைப்பதற்கு இடம் இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னும் பொழுது பேரன்பு கொண்டு வரான். நமக்கு நீ ஓட்டா போடுறானா போடலையான்றது 2வது பிரச்சனை. உன்னை நேசித்து பேரன்பு கொண்டு வரணும் ஒரு தலைவனை பார்த்து. அதுதான் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் செய்யணும். அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மேஜிக் செய்யணும். உங்களால் ஓட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை, அந்த சித்தாந்தத்தை இவர்கள் என்ன செஞ்சான்றதை பொதுவெளியில் எடுத்து பேசக்கூடிய வேலையை செய்யணும். எம்ஜிஆர் இதை போல் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதுபோல் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்பொழுது இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டியது அவசியம் இல்லை சார். இது விஜய் கட்சிக்கு விஜயகாந்த் தமிழகத்தோட நம்பிக்கை, ஓகேங்களா? மக்கள் ஏன் நம்புறாங்க சார்? விஜயகாந்த் மக்களோட, அதாவது தமிழக ஒரு நம்பிக்கை அவர் தான், நம்பிக்கை நட்சத்திரம், அடுத்த முதல்வர் அவர் தான், அடுத்து தமிழ்நாடை காப்பாற்ற போகிறவர் தான் அப்படின்னு பல கருத்துக்கள் பாசிட்டிவாக அவர்கிட்ட வந்ததில்லை. ஏன் அந்த நம்பிக்கை, ஏன் அப்படி பார்க்குறாங்க, என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் சமீப காலமாக இல்லை, நீண்ட நெடிய காலமாக எடுத்துக்கோங்க. திமுகவை விட்டு அதிமுக இந்த கூட்டணி மட்டும்தான் ஆட்சி செய்யுது. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கட்சிகள் எதுவாக இருக்கிறதுனா அதிமுக கூட்டணி பலத்தோடு எத்தனை கட்சிகள் எலெக்ஷனை சந்தித்தாலும் அவர்களுக்கான அதிகார பங்கீடுன்றது கொடுக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது இவங்க தான் மாறி மாறி எத்தனையோ விதமான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தை எந்த இடத்தில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கணும். நீண்ட நெடிய நீங்கள் சொல்லக்கூடிய பெரியாரை உள்வாங்கியிருக்கிறோம், பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடியும் கண்ணியத்தை பற்றி பேசக்கூடியும் சொல்லக்கூடிய திமுக இன்றைக்கு சிறிய பெண் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக பாலியல் ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு என்பது பெற்றவர்களுக்கு குழந்தை அரை மணி நேரம் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இல்லாட்டி உள்ள காணா போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு, கடத்திட்டு போயிட்டான், பிச்சை எடுக்க விடுவான்னு நினைக்க தோணலை. இப்போல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருவானோன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆட்சினும் பொழுது சார், நீங்கள் எவ்வளோ மிக முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளோ மிக முக்கியமான ஒரு கல்லூரியில் சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்கிறது நீங்கள் நம்புற மாதிரி இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை சொல்கிறேன், பாலியல் வழக்கில். ஸோ அதை தாண்டி கல்லூரிக்குள்ளே வேலை செய்யலை, கல்லூரி சுற்றிலுமே வேலை செய்யலை. 50 மீட்டர் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாக்கா எல்லா பக்கமும் சிசிடிவி. அது எவ்வளோ முக்கியமான ஜங்ஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எதுவுமே வேலை செய்யலைன்னு சொல்கிற அளவுக்கு அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய அனுதாபிகளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும் பொழுது மாறி மாறி இன்றைக்கு எத்தனை ஏரிகள் குளங்கள் காணா போயிருக்கிறது, எத்தனை இடங்களில் எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கமே கொண்டு போய் வள்ளுவர் கோட்டத்தை எதில் சார் கட்டி வச்சிருக்கு? ஏரியில் கட்டி வச்சிருக்கு, குளத்தில் கட்டி வச்சிருக்கணும் பொழுது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உணவு என்பது மிக முக்கியமான ஒரு தேவை என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் தேவை. அந்த உணவு கொடுக்கக்கூடிய விவசாய நிலங்களையா தேர்ந்தெடுத்து சிப்காட்டுக்கு கொடுத்தது திமுக அரசாங்கம். ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் அவர் பார்த்தாக்கா துப்பாக்கி சூடு நடத்தினாக்கா நாங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போது 2 பேரும் செய்யக்கூடிய ஆட்சி முறையில் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டோம் சார். இந்த இடத்துல அவங்களும் போராடுறாங்க, ஒரு 40 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் தான் நாளை நம்பிக்கை நட்சத்திரமாக மக்களால் பார்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் எனது கேள்வி. அதுதான் சார் உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் அதிகாரத்தில் 2 பேரும் உட்கார்ந்து இது வரைக்கும் செய்த தவறுகளை சரி செய்வதற்கான மிக முக்கியமான பலம் பெருந்த நபராக
நீங்கள் நாம் தமிழர் இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருந்தால் ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்திருந்தாக்கா நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். இவங்களும் தேர்ந்தெடுக்கல இல்லையா சார்? சார் அதுதான் சார் இப்போது தேர்ந்தெடுக்கலன்றதும் தாண்டி இன்றைக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்புன்ற பேரில் எடுக்கக்கூடிய நீங்கள் திமுக சார்பு, அதிமுக சார்பு, பிஜேபி சார்பு, இல்லை காமன் ஓட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வியே திமுக, அதிமுக, விஜய் இதைத்தான் கேள்வியாக முன் வைக்கிறாங்க. நாம் தமிழரை அவங்க வந்து இன்னும் கொண்டு வரவே இல்லை அந்த கேட்டகரியில் பொழுது. ரெண்டாவது, அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பின்தங்கிருச்சு விஜயோட வருகைக்கு பின்னாடி நம்ம யதார்த்தமான உண்மையை பார்க்குறோம். மூணாவது விஷயம், அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடாத தவறு வந்து அண்ணன் சீமான் செய்தது. அப்போ நயனா நாகேந்திரன் ஒரு மேட்ரு பேசினான்னு சொன்னல, பொது மேடையில் தலை எடுக்கணும், கொலை செய்யணும்னு சொல்லி பேசினாருன்ற. அதுபோல் இளைஞர்கள்ட்ட வந்து நான் வந்து குடிச்சிட்டு தான், கல் குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவேன், நான் வந்து தேவனா இது பண்ணுவேன், தேவனா அது பண்ண மாட்டேன்னு சொல்லி தவறான இன்புட் கொடுக்க அவனுக்கான பேசுகிறேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் ஒரு தலைவன் வந்து அதை சொல்லவே கூடாது சார். உளரக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அந்த இது இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டாக்கா அவனுக்கு வந்து ஒரு உத்வேகம் வரணும், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலம் பொறுத்த நபராக இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் கேளுங்க, ஏன் விஜய் தேர்ந்தெடுக்கிறீங்கன்ட்டு. இத்தனை ஆண்டு காலம் இந்த ரெண்டு கட்சியும் பார்த்துட்டோம், ஏமாந்துட்டோம். இன்றைக்கு அடுத்த வேளை உணவு கூட வழி இல்லாமல் கவர்மெண்ட் உணவு போடுறேன்னு சொல்கிறான். கேட்டுங்களா? காலை உணவு திட்டம்ன்றான், மதியான உணவு திட்டம்ன்றான், பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறேன்றான், இது செய்கிறேன் அது செய்கிறேன்ற பொழுது இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அப்போ வறுமையிலேயே ஒரு சமூகத்தை வைத்து கொண்டால் மட்டும்தான் அந்த வறுமையிலையும் சாதியை வந்து இங்கே சாதியை வந்து ஊட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா அவன் வந்து ஓட்டு போடுறதுக்கான மிஷினாக பயன்படுத்தப்படுகிறான். அப்போ இதை மாற்றணும்னாக்கா எப்படி இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகள் கூட்டம் காசு கொடுத்து கூட்டுச்சோ, காசு கொடுத்து பீர் கொடுத்து, இப்போ சமீபமாக கூட பீர் கொடுத்துலாம் திமுக சார்பு நடத்தப்பட்டது. அப்போது காசு கொடுத்து போயிருக்கோம் சார் அந்த இன்டர்வியூ. காசு கொடுத்து பீர் கொடுத்து குவார்ட்டர் கொடுத்து கட்டாயப்படுத்தி பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து பிக்கப் ட்ராப்லாம் பண்ண போது கூட இதெல்லாம் காலங்காலமாக இப்படித்தான் செய்யணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்கல்ல. அதை விஜய் வந்தவனே உடச்சிட்டாப் இல்லையா? விஜய் வந்தவொடனே இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி வருதில்ல. இதுபோல் வந்து நாளைக்கு ஒரு மாற்றத்தை விஜயால் ஏற்படுத்த முடியும். நிச்சயமாக திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்காமல் இங்கே வந்து ஓட வைக்க முடியும் நம்புகிறாங்க. நிச்சயமாக உதயநிதி அவர்களுடைய கனவு வந்து பொய்த்து போகுன்றதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க நம்மளது. யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு எனக்கு தோணுது. அண்ணாமலையும் களத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது 2024 எலெக்ஷன் போது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர் மாநில தலைவராக தொடர்ந்துருப்பார். இன்றைக்கு எடப்பாடி கொடுத்த அழுத்தம்னு இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ மாநில தலைவராக தொடரலும் பொழுது மாநில தலைவருடைய அந்த இடத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது நேரடியான ஒரு போட்டிக்குள்ளே வருவது என்பது அரசியல் ரீதியாக சாத்தியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிஜேபி வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றி பிஜேபிக்கு கிடைத்துச்சுன்னா அதை வந்து யாரை நயனார் தான் சொல்லுவாங்களே தவிர அண்ணாமலை சொல்ல மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை அவருக்கு வேறு ஏதாவது ரோல் கொடுக்கப்படுதுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து அவர் வந்து திருப்பி வருவார்னு சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கு அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. பட் அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாமே நிச்சயமாக செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையான ஒரு போஸ்டிங்னு சொல்லப்படுகிறது. அது என்ன போஸ்டிங் எனக்கு தெரியும், பட் வந்து நான் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நம்மளுது அந்த இம்பேக்ட் எப்படின்னாக்கா திமுக அதிமுக ரெண்டுக்குமே பெரிய குடைச்சலாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றி விட்டாலும் நீங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினச்சிட்டு வந்தால் கூட வந்த கொஞ்ச நாள்லேயே திருப்பி அது எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூக்கி வெளியில் போட்டு திருப்பி ரீஎலெக்ஷனோ பை எலெக்ஷனோ கொண்டு வரக்கூடிய அளவில் கூட சில வேலையில் செய்வதற்கான வேலையை அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறதாகத்தான் அந்த பொறுப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன பொறுப்புன்னு நீங்கள் யூகிச்சு கொள்ளுங்கள். எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பொறுப்புன்னு சொல்லும் பொழுது ஓகே இது ஒரு நல்ல மூவாக இருக்குது அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ அமித்ஷாவுடைய மூவ் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மாதிரியான ஒரு மூவ் தான் மூவ் பண்ணி போகிறார். ஸோ நேரடியாக விஜயோடு இங்கே வந்து களத்தில் மோதுவதற்கு இப்போ வாய்ப்பு கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் நேரடியாக களத்தில் யார் கூட மோத முடியும்னா நிச்சயமாக இன்றைக்கி திமுகவை தான் வந்து அடிக்கணும் பழக்கணும் ரொம்ப இல்லை. ஆனால் திமுகவை தான் பழக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல நம்மளுது. இப்போ பட வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. திமுக முடிக்கிறதா முன்னேற வேலையாக இருக்கணும் பொழுது நிச்சயமாக திமுகவை முடிக்கணுன்றது தான் எல்லாத்துக்குமான எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சார். ரைட் சார். பல விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.